ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பாசிட்டிவ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேம்ஸ்டர் காம்பேக்டாக பார்த்துருப்போம். பட் அதே மாதிரி இன்னொரு கேமு ப்ளம், அந்த கேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் க்ளைம் பண்ணாலே போதுங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், க்ளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 57.6 அப்படின்னு இருக்கும். நான் ஜஸ்ட்டு க்ளைம் பண்ணோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே ஆட் ஆகிருதா என்னோடய ப்ளம் காயினில். அடுத்து நீங்கள் ஃபார்மிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பியும் ஃபார்மிங் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 8 மணி நேரம் கழித்து நீங்களாகவே அந்த காயினை திரும்பி நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கேமும் உண்டு. டே டு டே ஆக்டிவிட்டீஸை வச்சு உங்களுக்கு இந்த கேமும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அது எப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்தடுத்து நான் வரும்போது சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமே கிட்டத்தட்ட கேம்ஸ்டர் காம்பேக்ட் மாதிரி தான். உங்களுக்கு அடுத்து ஏர்டாப் இதுலேயும் கொடுப்பாங்க. அதில் இந்த மந்த் கொடுக்கன்ருக்காங்க, பட் இதுலேயும் கொடுப்பாங்க. அண்ட் இதில் இந்த டாஸ்க்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். டாஸ்க் மூலம் நம்ம நிறைய ப்ளம் காயின்ஸை ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ப்ளம் காயின்ஸு ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் நிறைய இங்கே க்ளைம் பண்ணியிருக்கேன். மேலே எனக்கு ஒன்று இருக்குது. பட் நான் அது மாதிரி ஒன்று பண்ணி வேணால் காமிக்கிறேன். பட் அது யூடியூப்பில் போகிற மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிளாக நான் அதை கிளிக் பண்ணி வேணால் காட்டுறேன். ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணதுக்கே எனக்கு வரல. கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால லேட்டாக தான் வரும். இப்போ யூடியூப் நேரம் போகுது. அதனால் நான் உங்களுக்கு அதை காட்ட முடியல. காட்டி ஓகே கைஸ். அதனால் இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக நம்ம கேம்ஸ்டரில் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட் நீங்கள் வீடியோ போய் பார்ப்பீங்க, பார்த்துட்டு அதை க்ளைம் பண்ணுற மாதிரி க்ளைம் ஆயிரும். பார்த்திங்கன்னா அதை ஜஸ்ட் நான் போய் பார்த்துட்டு வந்ததுக்கே டக்குன்னு எனக்கு க்ளைம் காயின்ஸே ஆட் ஆகிட்டு. முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, 2800 இருந்துச்சா, அப்போ பார்த்தீங்களா 3000 கிட்டே மேலே வந்துட்டு. அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே கேமும் இருக்குது. இந்த கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்ன் பண்ணுற இந்த ப்ளம் காயின்ஸை வச்சு நம்ம விளையாடுற மாதிரி இருக்கும். அது சம்திங் இந்த ஒரு டிக்கெட் மாதிரி இருக்கா. இன்றைக்கி நான் 15 டிக்கெட் வச்சுருந்தேன். இப்போ ஒரு 14 டிக்கெட் ஆகிட்டு உங்களுக்காண்டி ஒரு கேம் விளையாடுறேன். இந்த கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டிக்கெட் மாதிரி வச்சு நம்ம பண்ணும்போது நம்ம ப்ளம் காயின்ஸ் வந்து கொஞ்சம் குறையும். ஆனால் நீங்கள் அங்கே விளையாடும்போது நீங்கள் அந்த உள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி போகும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த பச்சை கலரில் அந்த இது இருக்கும். அது மட்டும் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். தப்பி தவறி அதில் ஒரு பாம் மாதிரி ஒன்று வரும். இங்கே பார்த்தீங்களா காயின் ஆட் ஆகுதா, அந்த பாம் மாதிரி எதுவும் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடக்கூடாது. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காயின் வந்து மைனஸ் ஆகிரும். ஓகேவா. அதுவும் இந்த கொடுத்துருக்கிற இந்த டைம்குள்ளே தான் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிளிக் பண்ணிக்கிறோம். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒன்று பண்ணியிருப்பேன். ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒன்று வருது. அந்த கிறிஸ்டலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் நீங்கள் பாஸ் பண்ணி டக் 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 டக்குன்னு நீங்கள் கிளிக் பண்ணலாம். உங்கள் டைம் பார்த்தீங்கன்னா கம்மி தான். 20 செகண்ட்ஸாக தான் கூட கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கிளிக் பண்ணணுமோ அந்த சின்ன செகண்ட்ஸ்க்குள்ளே எவ்வளோ காயின் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவலி நீங்கள் வந்து கேம் விளையாட வேண்டாம். சில டைம் லக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்த காயின் வேறு எடுக்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருந்த காயின்ஸோட நிறைய காயினை கொடுத்து தான் இந்த காயினை வாங்கியிருக்கேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கனாலுமே எனக்கு அங்கே மெயின் இதில் பார்த்தீங்கன்னா காயின் குறைஞ்சிடும். ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சோ அது மட்டும் தான் இருக்கும். இப்போ நான் ப்ளம் காயின்ஸ் மட்டும் தான் ஆட் ஆகும். ஆக்சுவலி இது கேம்ஸ்டர் காம்பேக்டை விட இது கொஞ்சம் கேம்ஸ்டர் காம்பேக்ட் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு இந்திய ரேஞ்சில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிகிட்டு வருது. ஆனால் அதை விட இது வந்து கொஞ்சம் கூட தாங்க இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேம்ஸ்டர் காம்பேக்டில் நிறைய இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 பேர் தான் இப்போதைக்கு இன்வைட் பண்ண முடியுமா சொல்லியிருக்காங்க. மேலும் அஃபிஷியலாக எதுவும் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு அடுத்தடுத்து. இங்கே பார்த்தீங்களா ஃபார்மிங் ஆகிட்டே இருக்கா. இதான் கைஸ் இந்த கேமோட மெயின் இது. அது பாட்டு நீங்கள் கேம்ஸ்டர் காம்பேக்ட் மாதிரி அப்பப்போ வந்து பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து பண்ணாலே போதும். பொதுவாக நீங்கள் இந்த கேம் எதுவும் விளையாட வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட்டு ஏதோ ஒரு சைடு ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு ஏர்னிங் ஏதோ வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது தானே. ஓகேப்பா. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.